நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு. அவன் கண்ணுக்கு தெரியாத எதிரி, ஆவிக்குரிய உலகத்திலே சஞ்சரிக்கிற எதிரி. அவன் பிசாசானவன், சாத்தானானவன். அவன் தான் நம்முடைய எதிராளி. அப்ப மனிதர்கள் எதிர்க்கிறாங்க, மனிதர்கள் போராடுறாங்க, மனிதர்கள் தானே பிரச்சனை சந்திக்கிறான்னா மனிதர்கள் நல்லவங்க தான். அவங்க அல்ல, அவங்களுக்கு பின்னால் நின்று அந்த ஆவி, அந்த பிசாசானவன் நமக்கு விரோதமாய் கிரியை செய்து மனிதர்களை தூண்டிவிட்டு மனிதர்களை பயன்படுத்தி நம்மோடு அவன் யுத்தம் பண்ணுகிறான். நமக்கு விரோதமான காரியத்தை செய்ய வைத்து நமக்குள்ளே கோபத்தை உண்டாக்குகிறான், எரிச்சலை உண்டாக்குகிறான், பயத்தை உண்டாக்குகிறான், டிப்ரெஷனை கொண்டு வருகிறான், நம்மை பயமுறுத்துகிறான். அதற்கு மனிதர்களை அவன் பயன்படுத்துகிறான். இதை நம்ம அறிந்து கொண்டாலே ஈஸியா நம்ம ஜெயித்து விடலாம். அதனால நமக்கு விரோதமாய் போராட மனிதர்களை சாத்தான் தான் தூண்டி எழுப்புகிறான் என்பதை முதலாவது விளங்கிக் கொள்ளணும். அதனால தான் நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல, இரத்தமும் மாம்சமும் உடைய மனிதர்களோடு நம்முடைய போராட்டம் அல்ல. அவர்கள் நம்முடைய சத்துருக்களும் அல்ல. அவங்க நம்மளை பகைக்கலாம், விரோதிக்கலாம். நாம் அவங்கள பகைக்க கூடாது. நம்முடைய போராட்டம் அவங்களோட அல்ல, அவங்களுக்கு பின்னால மறைந்திருந்து செயல்படுகிற ஆவி, அதோடு தான் போராட்டம். அப்ப இந்த சாத்தானோட நம்ம போராடும் போது ஆவியானுடைய பலன் இல்லாம ஜெயிக்க முடியாது. என்னால் சாத்தான் ஆவிக்குரிய உலகத்துல சஞ்சாரம் பண்ணுகிறவன், கண்ணுக்கு தெரியாத எதிரி. அவனோடு நம்ம யுத்தம் பண்ணணும், அவனை ஜெயிக்கணுமானா பரிசுத்தாவியானுடைய வல்லமையும் பலன் இல்லாம முடியவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு அப்போஸ்தலர் 1:8 சொல்லி இருக்கிறார். அந்த வல்லமை நீங்க பெற்றுக்கொண்டா சுலபமா சாத்தானுடைய வல்லமைகளை நீங்க மேற்கொள்ள முடியும், நீங்க ஜெயம் பெற்றவளா இருக்க முடியும் என்று தேவன் தன்னுடைய வல்லமையை நமக்கு தருகிறார். சாத்தானின் வல்லமையை மேற்கொள்ள பரலோகத்தின் தேவன் தம்முடைய வல்லமை நமக்கு தருகிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அப்போ அவர் நம்மை பலப்படுத்தி வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இதுல சாத்தான் எப்படி யுத்தம் பண்ணுகிறான்? நேரில் நின்று நான் பிசாசு வந்திருக்கிற, சாத்தான் வந்திருக்கிற, உன்னோட யுத்தம் பண்ண வந்திருக்கிற அப்படிலாம் சொல்ல மாட்டான். அவன் தந்திரமாய் யுத்தங்களை நடத்துகிறவன், தந்திரமாய் நமக்கு விரோதமாய் போராடுகிறவன். அதனால தான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நீங்க திராணி உள்ளவளாய் இருக்கணும்னு சொல்லி எபேசியர் 6:13 நம்ம வாசிக்கிறோம். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்ப சாத்தான் தந்திரமா தான் செயல்படுவான், மறைந்திருந்து தான் செயல்படுவான். ஆனால் அந்த தந்திரத்தை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவனுடைய தந்திரங்களை அறிந்து நம்ம மேற்கொள்ளணும். அவனுடைய தந்திரங்கள் தெரிந்திருந்தால்தான் நம்ம மேற்கொள்ள முடியும். சாத்தான் எப்பவுமே ரகசியமாய் செயல்படுகிறவன், மறைவிடங்களில் இருந்து செயல்படுகிறவன். அதனால தான் மக்களை பாருங்க, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க பிசாசாவது பேயாவது ஒன்றும் கிடையாதுங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டில் பேய் பிசாசுன்றீங்க, அதெல்லாம் நம்புவதில்லை. இதுவே பிசாசுடைய தந்திரம். பிசாசுன்னு ஒன்று இருக்கிறத நம்பினா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான்றதை நம்பி ஆகணும். அதனால பேய் பிசாசு மேலே நம்பிக்கை இல்லை, அப்படிலாம் ஒன்று கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல வைப்பதே சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். அப்போ சாத்தான் இப்படிதான் செயல்படுவான் தந்திரமாக. இதுல ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை கூட அவன் எப்படி ஏமாற்றிடுவான், வஞ்சிப்பான் என்பதை குறித்து கடந்த நாட்கள்ல நம்ம தியானித்தோம். எப்படி தாவீதை அவன் தூண்டி எழுப்பி தவறு செய்ய வைத்தான் என்பதை நம்ம தியானித்தோம்ல. சரி, இப்போ இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன தெரியுமா? சாத்தான் நம்மளை மோதி சேதம் உண்டாக்கி நம்மளை முடக்க முதல்ல போராடுவான். அவனால முடியல, டைரக்டா நம்மளோட மோத முடியல, ஜெயிக்க முடியல. இங்க ரொம்ப விவரமா இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆவியில ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, இவங்களை என்னால ஜெயிக்க முடியல, இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியல, இந்த சபைக்குள்ள நுழைய முடியல, இந்த ஊழியத்துக்குள்ள நுழைய முடியல, இவனுடைய வாழ்க்கையை என்னால டச் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவன் இன்னொரு காரியத்தை தந்திரமா செய்வான். என்ன செய்வான் தெரியுமா? நேர ஆண்டவரிடத்துல போவான். பரலோக ராஜ்யத்துல சாத்தானுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. தேவனுக்கு முன்பாக போய் நின்று பேசக்கூடிய அளவிற்கு இந்த லூசிஃபர் என்கிற சாத்தான், பழைய பாம்பாக்கிய வலு சிற்பம் அப்படி சொல்றல, தேவதூதனா இருந்து தள்ளப்பட்டவன். ஏன்னா அவன் அங்கிருந்தானே இருந்து பழக்கப்பட்டவன். அவனுக்கு ஆண்டவர் ஏதோ பெர்மிஷன் தந்திருக்கிறார் போல. அதனால நேரில் கர்த்தருக்கு முன்னால போய் நிற்கிறான். கர்த்தரிடத்துல போய் நின்று அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு தூண்டுதலை உண்டாக்கி மனிதர்களை சேதப்படுத்தி அழிப்பதற்கான திட்டத்தை கொண்டு வருகிறவன். இதுக்குள்ள அவனுடைய தந்திரம் இருக்கிறது. யோபுடைய சரித்திரத்துல அதை பற்றி வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்து சொல்லுகிறதை, சீஷரோடு சொல்லுகிறதை பார்க்க முடியும்.
இதை நாம் இன்றைக்கு தியானித்து அறிந்து கொள்ளணும். யோபுடைய சரித்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோபுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 634வது பக்கம் எடுத்துட்டீங்களா? அதுல யோபுடைய சரித்திரம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் ஊத்ஸ் என்கிற தேசத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். ஆனா கர்த்தர் மேல ரொம்ப அன்பும் ஒரு விசுவாசமும் வைத்திருந்தவர், கர்த்தருக்கு பயந்து நடந்தவர், பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி பொல்லாப்புக்கு விலகி ஜீவித்த ஒரு மனிதர். அப்ப அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்த 7 குமாரர் 3 குமாரத்திகள், மாத்திர சொத்துக்கள், ஒட்டகங்கள், ஏர் மாடுகள் அப்படின்னு சொல்லி அவருக்கு இருந்தெல்லாம் பாருங்க. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், மிகுதியான மிருக ஜீவன்கள், திரளான பணிவிடை வேலைக்காரங்களே 100கணக்கா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பராமரிக்கணும்ல. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டக மந்தை, நிலங்கள், எங்க பார்த்தாலும் சொத்து பெருகி இருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால வேலைக்காரிகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. செல்வ சீமானாய் வாழுகிறார். சாத்தான் பார்க்கறான், இந்த யோபு ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, யோபுவை குறித்து சொல்லும் போது மக்கள் எல்லாம் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவனை ஆசீர்வதிக்கிறார், இந்த ஆண்டவருடைய நாம மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறத பார்த்தோன்ன சாத்தானால பொறுக்க முடியல. இந்த யோபை ஏதாவது வழி பண்ணணும், இதே யோபை கொண்டே கர்த்தரை மறுத்து வைக்கணும், ஆண்டவரை தூஷிக்க வைக்கணும். அதற்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோபை தாக்குவதற்கு, நஷ்டத்தை உண்டாக்க, இழப்பை உண்டாக்க, அவனுடைய ஆசீர்வாதத்தை திருடிக் கொள்ள திட்டம் போட்டு வருகிறான். ஆனால் அவனால அவனுடைய வீட்டுக்குள்ள நுழைய முடியல. ஏன்னா கர்த்தர் வேலி வச்சு அடைச்சு பாதுகாக்கிறார். கர்த்தர் வேலி வச்சுட்டா அதை தாண்ட எந்த சாத்தானுடைய வல்லமையினால முடியாது. 1000 மந்திரவாதிகள் ஒண்ணு சேர்ந்தா கூட அதை உடைச்சிட்டு உள்ள போகவே முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது. யோபுவையும் பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? 10வது வசனத்துல, யோபு 1:10 சாத்தான் சொல்றான் கர்த்தர்கிட்ட போய் என்ன சொல்றான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீங்க அவனை வேலி அடைச்சு பாதுகாக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ என்ன அர்த்தம்? யோபு, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம், அவருடைய வீடு, அவருடைய சொத்துக்கள், மிருக ஜீவன்கள், நிலங்கள், வேலைக்காரர்கள், எல்லாத்தையும் சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறாராம். வேலி வச்சனா காங்கிரீட்ல வேலியா அல்லது கம்பி வேலி போட்டிருக்குதா? இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத வேலி, பரலோகமே போட்டு வைத்திருக்கிற வேலி, பாதுகாப்பின் வேலி. இதை தாண்ட எந்த மந்திர சக்தியால முடியாது, எந்த பிசாசின் வல்லமையால முடியாது. இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். அப்ப சாத்தான் ட்ரை பண்றான், யோபுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து ஒரு சேதத்தை உண்டாக்கிட்டா இந்த யோபுவை கர்த்தரை மறுதலித்து விடுவான், ஆண்டவரை தூஷிப்பான், ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படும் என்று சொல்லி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணுகிறான். நுழைய முடியல. அந்த வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பு. சரி, அவன் வீட்டுக்குள்ளதான் நுழைய முடியல. அவனுடைய மந்தைக்குள்ள நுழையலாமா? சேதம் உண்டாக்கலாமா? மரணத்தை உண்டாக்கலாமா? ஆடு மாடுகளை மறிக்க வச்சிடலாமா? சேதம் உண்டாக்கலாமான்னு பார்க்கறான். உள்ள போக முடியல. அங்கேயே ஆண்டோடைய வேலி இருக்கிறாரு. அவனுடைய சொத்துக்கள் இருக்கிற இங்க நிலம், இங்க நெல் விளையுது, கோதுமை விளையுது, காய்கறி விளையுது, எங்க பார்த்தாலும் யோபுக்கு நிறைய நிலம் இருக்குது, வருமானம் வருது. அங்க கை வச்சுட்டா அப்ப அங்க ஒரு சேதத்தை உண்டாக்கி நஷ்டத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணா அங்கேயும் நுழைய முடியல. கர்த்தர் வேலி வைத்திருக்கிறார். அப்போ யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தர் வேலி வச்சிருக்கிறார். அந்த வேலியை தாண்ட சாத்தானால முடியவே முடியாது, எந்த மந்திர சக்தியால முடியாது. அது கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பின் வேலி, அதை வச்சிருக்கிறார். நம்முடைய கண்களால பார்க்க முடியாது, சாத்தானுக்கு தெரியும் அந்த வேலி. அதனால சாத்தான் பார்க்கறான், யோபுவை டச் பண்ண முடியல. எல்லா விதத்துல முயற்சி பண்ணியாச்சு, வீட்டுக்குள்ள நுழைய முடியல, அவனுடைய வயல் நிலங்களுக்குள்ள போக முடியல, மந்தைக்குள்ள நுழைய முடியல. எல்லாம் கர்த்தர் வேலி வச்சு பாதுகாக்கிறாரு. இந்த யோபு மூலமா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படணும், இவனை ஆண்டவரை மறுதலிக்கணும். என்ன செய்யலாம்? சேதம் உண்டாக்குனா ஒரு பிரச்சனை வந்துட்டா அது நடக்கும். ஆனா அதை கொண்டு வர முடியலையே. அப்போ சாத்தான் பார்க்கிறான், இந்த வேலி வச்சது கர்த்தர், நேர அவர்கிட்ட போகலான்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறான். பார்த்தீங்களா? ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே நின்றான். சாத்தானும் நடுவில் நிற்கிறான், பரலோகத்துல தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக. இப்போ ஆண்டவர் அவனை பார்க்கிறார். அவனை பார்த்து சொல்றார், கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவில் அதில் சுற்றி தெரிந்து வருகிறேன். சாத்தான் சுற்றி திரிகிறவன், பூமி எங்க சுற்றி திரிகிறான்.
அப்படியே பார்க்குறான், யாரை பிடிக்கலாம், யாரை வந்து ஜெபிக்கிறாங்க, யார் ஊழியம் செய்கிறாங்க, யார் இயேசுவை மகிமைப்படுத்துகிறாங்க, அவங்கள எப்படி தாக்கலாம், நஷ்டம் உண்டாக்கலாம், வியாதியை கொண்டு வரலாம், சுற்றி திரிகிறான். அப்படியே பார்க்குறான். யார் மூலமா இயேசு மகிமைப்படுகிறாரோ அவங்கள கை வைக்கணும், அவங்க மூலமா இயேசுவுக்கு அவமானத்தை கொண்டு வரணும்னு சுற்றி தெரிந்து பார்க்கிறான். பூமி எல்லாம் சுற்றி தெரிந்தான். இப்போ அவன் யாரை குறித்த எண்ணத்தோடு பரலோகத்து வந்திருக்கிறான் தெரியுமா? இந்த யோபுவை சோதிக்கணும், இல்லை யோபு மூலமா ஆண்டவரை துக்கப்படுத்தணும். அப்போ யோபுவை டச் பண்ணணுமானா ஆண்டவர் வேலி வச்சுட்டாரு, அவர் பெர்மிஷன் இல்லாம தொட முடியாது. அப்போ அந்த வேலியை எடுக்கணும்னா கர்த்தரால தான் முடியும். அதனால தேவ சமூகத்துல வந்து நிக்கிறான். அப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்சுட்டு இவன் எதுக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு. அவர் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன். அப்ப பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? யோபு குறித்து பேசதான் வந்திருக்கிறான். யோபுவை டச் பண்ண முடியலையே, யோபுவை வச்சு ஆண்டவரை தூஷிக்க வைக்க முடியலையே, யோபு விஷயத்துல பாதுகாப்பு இருக்குது, அதை போய் பரலோகத்துல போய் ஆண்டவர்கிட்ட தான் இதை குறித்து பேசணும். தந்திரம், சாத்தானுடைய தந்திரம் வந்து நிற்கிறான். கர்த்தர் அறிஞ்சிட்டார். அப்ப ஆண்டவரை கேட்க சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருக்கிற அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோபு ஒரு நீதிமான், சன்மார்க்கன், அவன் பொல்லாப்புக்கு விலகிறவன், தெய்வ பயமுள்ளவன், அவனை போல பூமியில யாருமே இல்லை. அதுதான் சாத்தானுக்கு கோபம். இவன் உள்ள சாட்சியா இருக்கிறானே, இவர் மூலமா இயேசு கர்த்தர் மகிமைப்படுகிறாரே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதே, இவன் மூலமாகவே கர்த்தருக்கு அவமானத்தை கொண்டு வரணும்னு தான் வந்து நின்று பேசுகிறான். கர்த்தருக்கு தெரிஞ்சுட்டு இவன் எதுக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி. இப்போ அவன் வந்து கர்த்தர்கிட்ட என்னன்னு சொல்றான் பாருங்க, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? ஒரு கேள்வி கேட்கிறான். நீங்க அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, அவனை பாதுகாக்கிறீங்க, வேலி அடைச்சிருக்கிறீங்க, செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணி பெருக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தானே கர்த்தர் நல்லவனை துதிக்கிறான், புகழுகிறான், ஆராதனை செய்கிறான். கொஞ்சம் என்கிட்ட விட்டு பாருங்க, கொஞ்சம் நான் அவனை கை வைத்து அவனுக்கு உண்டானதெல்லாம் எடுத்துட்டேன்னு வைங்க, உம்மை மறுதலிச்சிருவான், உம்மை தூஷிப்பான். சாத்தான் பாருங்க தந்திரமா பேசுகிறான். ஆண்டவர் உடனே சொல்றார், என் தாசனாகி யோபு அப்படிப்பட்டவன் அல்ல, நான் யோபுவை நம்புகிறேன், என் மேல் அவன் வைத்திருக்கிற அன்பு பெரிது, விசுவாசம் பெரிது, ஒரு நாளும் இந்த உலக காரியத்துக்காக என்னை மறுதலிக்க மாட்டான், என்னை விட்டு விலக மாட்டான். கர்த்தர் வந்து யோபை குறித்து சாட்சியா பேசுகிறார். உடனே சாத்தான் கேட்கிறான் பாருங்க, நீங்க எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க, நான் வந்து அவனுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதத்தை பிடிங்கிடுறேன், அது எடுக்கப்பட்ட போயிட்டா யோபு மறுதளிச்சிருவான். கர்த்தர் சொல்ல அப்படிலாம் கிடையாது, இனி எல்லாத்தையும் எடுத்தா கூட யோபு மறுதளிக்க மாட்டான், என் மேல அவன் அன்பு வைத்திருக்கிறான், உலகத்துள்ள பொருட்களை காட்டில என்னை நேசிக்கிறான். பார்க்கலாமா? பார்க்கலாம். சவால். இப்போ 2 பேருக்கும் பரலோகத்தில் வாக்குவாதம் நடந்து சாத்தான் வந்து ஆண்டோடைய உள்ளத்தை தூண்டி விட்டு ஒரு சவாலுக்கு இழுத்து யோபை வச்சுதான் சவால் நடக்குது. யோபை வச்சுதான் கர்த்தரும் பேசுகிறார், சாத்தானும் பேசுகிறான். சரி, அப்ப ஆண்டவர் வந்து சொல்றார், சரி யோபு கையில இருக்கிறான்ல, நீ செஞ்சுக்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் ஒரு சோதனை இந்த மாதிரி சாத்தான் தந்திரமா வந்து சோதிப்பதற்கு நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனத்துல, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு போனான். இப்ப ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு உண்டான எல்லாம், அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய வேலைக்காரிகள், பிள்ளைகள் எல்லாம் உன் கையில இருக்குதுப்பா, வேலி எடுத்துட்டேன், விட்டு கொடுத்துட்டேன், யோபு மேல மட்டும் கை வைக்க கூடாது. அதாவது பாத்தீங்களா, ஆண்டவர் வந்து சாத்தானுக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறார், ஒரு சவாலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். சாத்தான் விடுகிற சவாலை ஏற்றுக்கொள்ளுகிறார். யோபை குறித்து கொடுக்கப்பட்ட சவால், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கூட சவால் உண்டாகும். ஆண்டவர் சவால் விடுவார். சாத்தான் வந்து தூண்டி எழுப்பி நம்மை சோதிப்பதற்காக உத்தரவை பெற்றுக்கொண்டு வருவான். நல்ல மருந்தராதங்க, தந்திரமாய் வருவான். அனத சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான் அப்படின்னு ஒரு அழகான பாட்டை பரிசுத்தவான் எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவோடு வருவான். இப்போ தேவனுடைய உத்தரவோட யோபுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தான் நுழைகிறான். இப்போ ஆண்டவர் வேலையை எடுத்து விட்டுட்டார். ஓகே, யோபு மட்டும் தொடக்கூடாது, கண்டிஷனோட தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு யோபுவை கொண்டே கர்த்தரை மறுதலிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் எடுக்கப்படுகிற. ஜஸ்ட் ஒன் டே. காலையில் பெரிய செல்வ சீமான், மாலையில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் சாத்தான் எடுத்துட்டான். விபத்தை உண்டாக்குகிறான், திருடர்களை கொண்டு அடுத்தவங்களை கொண்டு வந்து களவாட வைக்கிறான், பெரிய சேதத்தை உண்டாக்குகிறான், எல்லாம் போய்விட்டு.
வேலைக்காரிகள் இழந்துட்டாங்க. 10 பிள்ளைகள் ஒரே நாளில். அவங்க எல்லாம் விருந்துக்கு ஒரே இடத்துல சகோதரிகள் கூடி இருந்தா வெறும் காற்று அடித்தது, வீடு நொறுங்கி விழுந்து எல்லாரும் இறந்துட்டாங்க. யோசித்து பாருங்க, 10 பிணங்கள் கடத்தப்பட்டிருக்கிற எல்லாம் யோபுடைய பிள்ளைகள். 10 பேரும் எடுத்துட்டான் சாத்தான். எல்லா சொத்துக்களும் போய்விட்டாரு. எல்லாம் அங்கங்க ஒவ்வொரு வேலைக்காரன் ஓடி வந்து நியூஸ் மட்டும் சொல்றான், இந்த மாதிரி போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, கழுதுகள் போச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறேன். அப்போ அது யோபு தனித்து விடப்பட்ட நிலைமை, எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமை. என்ன நடக்கிறது, என்ன காரணம்? வெளியில உள்ள யாருக்குமே தெரியாது. ஊரார்கள்லாம் பேசியிருப்பாங்க, ஆனா யாருக்காவது ஏதாவது தெரியுமா? நமக்கு வேதத்தில் இது சரித்திரம் எழுதப்பட்டதுனால நமக்கு தெரியும் இதுக்கு பின்னால் இருப்பது யார் என்று. அதுக்கு பின்னால் இருப்பது சாத்தான், அவனுடைய தந்திரங்கள். யோபுவை கொண்டு ஆண்டவரை மறுதலிக்க வைக்கணும்னு சொல்லி சவால் விட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இதெல்லாம் யோபுக்கு தெரியாது. சாத்தான் போய் கர்த்தரிடத்துல சவால் விட்டது, ஆண்டவர் சவாலை ஏற்றுக்கொண்டதெல்லாம் தெரியாது. ஆனா யோபு என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்படியே பிசாசுக்கு மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி யோபுடைய வார்த்தை. சாத்தான் தந்திரமா வந்தா யோபு நேரடியாக ஜெயித்து விட்டார். பிசாசு வெட்கப்பட்டு போகும்படி அவர் ஆண்டவரை துதித்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு மையமே கிடையாது. என் கர்த்தர் தான், அவருடைய சித்தம் இல்லாம தொட முடியாது. கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்தனால தான் சாத்தான் எடுக்க முடிஞ்சது. சாத்தானை வந்து எடுக்க முடியலையே, எடுக்க முடியாது. அதனால தான் சொல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய அனுமதி இல்லாம எடுக்கப்பட முடியாது. இப்ப ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறத பாருங்க. அப்ப ஆவிக்குரிய உலகத்துல நடக்கிற ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இடையே நடைபெறுகிற சில சவால்கள், போட்டிகள். அதுல இடையில மாட்டிக்கு போறது யார் தெரியுமா? நம்ம தான். நம்ம இதை புரிந்து கொள்ளணும். இந்த சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நிறைய பேருக்கு இது தெரியாததுனால சில போராட்டம், நஷ்ட இழப்பு வந்த உடனே அப்படியே ஃபெடப் ஆயிடுறாங்க, டிப்ரெஷன் ஆயிடுறாங்க, ஊழியத்தொட்டு போயிடுறாங்க, கர்த்தரை விட்டு பின் வாங்கிடுறாங்க. ஆனா இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா வீறு கொண்டு எழும்பி சாத்தானை நீங்க ஜெயிப்பீங்க, மேற்கொள்ளுவீங்க. அதனால்தான் அதை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இப்ப யோபுடைய சரித்திரத்துல பாருங்க, யோபுக்கே தெரியாது ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடக்குது. சாத்தான் வந்து கத்தடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறார், இதெல்லாம் ஒண்ணு யோபுக்கே தெரியாது. அவன் நேச்சுரலா நடக்கிறது போலதான் எல்லாம் நடக்கிறது. அப்போ யோபு வந்து அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை மறுதலிக்கல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ சாத்தான நம்ம ஜெயிக்கணுமானா அவனுடைய தந்திரங்களை நம்ம முதலாவது அறியணும். இது ஏன் அந்த உடனே ஆண்டவரை முறுமுறுக்கிறது, கேள்வி கேட்கறது, ஆண்டவரை குற்றம் சொல்லுவது, எனக்கு இப்படி நடக்கணும், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், என்ன நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன் அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட மோதுவது, அது பாவம். சாத்தான் நம்மளை மோத விட்டு வேடிக்கை பார்ப்பான். நீ போய் ஆண்டவர்கிட்ட மோது. என்ன கத்தர் சொன்ன, ஆண்டவர் தான் எல்லான்னு சொன்ன பாரு, நடந்துக்கல, இழந்துட்டல்ல, அவமானம் தானே, நிந்த தானே, போய் கத்தர்கிட்ட மோது. இதுதான் பிசாசுடைய தந்திரம். ஆனா யோபு பாருங்க, அதுக்கு இடம் கொடுக்கல. என் கர்த்தர் நல்லவர், என் மீது அன்புள்ளவர், தீமை செய்ய மாட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஸ்தோத்திரத்தினால அவர் ஜெயிக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி நடக்குமா? நடக்கும். டிஜேஸ் தினகரன் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம கண்ணால பார்த்த நம்முடைய தேசத்துல மிகுந்த வலிமையாய் பயன்படுத்தப்பட்ட தெய்வ மனிதர். லட்சக்கணக்கான மக்களை மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க. இப்பவும் எங்க போனாலும் அவங்களால ரட்சிக்கப்பட்ட மக்களை சந்திக்க முடிகிறது. அவங்களே சொல்லுவாங்க, பிரதர் தினகரன் அவங்க கூட்டத்துல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லக்கூடியவங்க பல லட்சங்கள் இருக்கிறாங்க. ஆனா அப்படி மகிமையாய் ஊழியம் நடந்து கொண்டு வந்த அந்த சமயத்துல ஒரு விபத்து ஏற்படுகிறது. அந்த விபத்துல அவருடைய மகள் மரிக்கிறாள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். அவருடைய மகள் மரித்து போகிறாள். பிரதர் சிஸ்டர்லாம் காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கொஸ்டின், ஏன் ஒரு ஊழியக்காரனுடைய மகள் இப்படி ஒரு விபத்துல மரிக்கணும், ஏன்? பல கேள்விகள். ஆளாளுக்கு ஒன்று சொல்றது, எழுதுறது, ஒரு ஏற்கனவே காயப்பட்ட உள்ளத்துல ஈட்டினால மறுபடியும் குத்தி காயப்படுத்துறது, இதெல்லாம் செஞ்சாங்க. இந்த காலத்துல நடந்தது. இது ஏன் நடந்துச்சு, இதனால ஆளுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. ஆனா உண்மை என்ன இருக்கு பின்னால இருப்பது? சில வருடங்களுக்கு பிறகு பிரதர் தினகரன் அவங்களே அந்த காரியத்தை குறித்து அறிந்து பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்களும் சோர்ந்துட்டாங்க. அவங்களுக்கும் கேள்வி, அவங்களும் மனுஷன் தானே, அவங்களும் அப்படிதான், நானும் சாதாரண ஒரு மனுஷன்தான், ஆண்டவர் கிருபையா என்னை பயன்படுத்த, அப்படிதான் பிரதர் சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கும் ஒரு பல கேள்விகள். ஏன் ஆண்டவர், இனிமேல் நான் இப்போ எப்படி போய்
இயேசு நல்லவர், அன்புள்ளவர், உங்களை நேசிக்கிறார், ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பான்னு எப்படி நான் பிரசங்கம் பண்றது? என் குடும்பத்தையே நீங்க காப்பாத்தல, என் மகளையே நீங்க காப்பாற்றல, எல்லாரும் பரிகாசம் பண்ற அளவுக்கு காரியம் நடந்துகிட்டு இருக்குது. இனிமே எப்படி இப்ப நான் உண்மை குறித்து நான் பேச முடியும், மக்கள் மத்தியில நிற்க முடியும் என்பதாய் சோர்ந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் மேல உள்ள அன்பு போகல. தினம் அவ்வளோ அடிபட்டு காயப்பட்டு அதோடு கூட வீட்டில் இருந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்களே, காலையில குடும்ப ஜெபம், சகோதரி பால் எல்லாம் சேர்ந்து குடும்பமா ஜெபம் செய்வாங்களா, தவறாம பாட்டு பாடி வசன வாசி குடும்ப ஜெபம். அது ஆண்டவர் மேல உள்ள அன்பை அவங்க விட்டு விடவில்லை, இழந்து போகவும் இல்லை. ஆனா பல கேள்விகள் உள்ளத்துல, ஏன் இன்னும் எப்படி நான் ஊழியம் செய்யறது, எப்படி போய் நான் மற்றவங்கள்ட்ட பேச முடியும் என்பதை போல. அப்போ ஒரு சமயம் அவங்க குடும்ப ஜெபத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஆவியானவர் பலமாய் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கி அவளை நிரப்பின போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் மூலமாக தானே அவர் பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், என் மகனை தினகரன், சாத்தான் வந்து என் சமூகத்தில் நின்று உன்னை குறித்து சவால் விட்டான். ஆண்டவர் தெளிவாக என்ன நடந்தது என்பதை அன்றைக்கு தான் ஆண்டவர் பேசினார். சாத்தான் என் சமூகத்தில் வந்து நின்று யோபை குறித்து சவால் விட்டதை போல என்னிடத்தில் உன்னை குறித்து சவால் விட்டான். ஏன்னா உன் மூலமாய் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. என் பக்கம் வர்றதுனால சாத்தானால பொறுக்க முடியலை. அவன் உன்னை தாக்குவதற்கு, உன் குடும்பத்தை தாக்குவதற்கு முயற்சி பண்ணி அவனால முடியலை. ஜெபங்கள் பாதுகாக்கிறது, ஜனங்கள்லாம் ஜெபிக்கிறாங்க, அதை வைத்து உனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன். உன் பிள்ளைகளையோ உன் குடும்பத்தையோ உனக்கு உண்டான எதையும் சாத்தானால தொட முடியலை. அதனால சாத்தான் என்னிடத்துல வந்தான். வந்து கர்த்தரிடத்துல வந்து என்ன கேட்டானா, நீங்க அவனுக்கு எல்லா வசதி செஞ்சு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து எல்லா விதமான ஆசீர்வாதம் தந்திருக்கிறீங்க, அதனால அவர் இயேசு நல்லவர்னு, அன்புள்ளவர், மனதுருக்கமுள்ளவர்னு உலகெல்லாம் பிரசங்கம் பண்றாரு. ஒரு இழப்பு வந்துட்டா உம்மை மறுதளிச்சிருவாரு, இயேசுவாவது ஒண்ணாவது, அவ்வளவுதான், ஊழியமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னார், இல்ல, என் தாசனை பற்றி எனக்கு தெரியும், என் தாசன் என் மேல அன்பு வைத்திருக்கிறார், அவன் வந்து என்னை மறுதளிக்க மாட்டான், அவன் என் மேல ரொம்ப அன்பும் பாசத்தோட ஊழியம் செய்கிறான், உலக நன்மைக்காக செய்யல, அவன் என் மேல அன்புனால தான் ஊழியம் செய்கிறான், மறுதளிக்க மாட்டான், என்னை விட்டு விலக மாட்டான். சாத்தான் சொன்னா, இல்ல, அவர் மகளை ரொம்ப நேசிக்கிறார்ல, ஆமா, ஒரே மகள், ஒரு மகன், ஒரு மகள், அந்த மகளை ரொம்ப அந்த மகளை எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாரும். அவளை எடுத்துட்டு அவ்வளவுதான், அவர் சோர்ந்துருவார், ஊழியமே செய்ய மாட்டார், பிரசங்கமே பண்ண மாட்டார், முடங்கிடுவார். பாருங்க, சாத்தான் சவால் விட்டான். ஆண்டவர் சொன்னார், இல்ல, ஒரே மகளை எடுத்தாலும் என் ஊழியத்தை என் மகன் செய்வான், என்றால் தன் மகளை விட என்னை அவன் நேசிக்கிறான், அதை விளங்க பண்ணுவான், செய்வான். இல்ல, அப்படி இல்லை, வாக்குவாதம் ஆண்டவருக்கு சாத்தானுக்கு நடக்கிறார். எப்படி யோபு சரித்திரத்தில் இருக்கிற பேசுறாங்கல்ல, அதே மாதிரி. அப்ப என்கிட்ட விடுங்க, அவங்களை என் கையில் கொடுங்க, அவனுடைய மகளை எடுக்க உத்தரவு கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், சரி, ஓகே, நீ மகளை மட்டும் எடுக்கலாம், என் ஊழியக்காரியை தொடக்கூடாது. அதனால அவ்வளோ பெரிய விபத்தில் காயங்களோடு அவங்க தப்பிச்சாங்க. மகள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டாள். அதுக்கு மேல இவங்க பாதிகள் சில பாதிப்பு ஏற்பட்டது, சரியாகி விட்டது. அந்த மகள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டாள். இப்ப ஆண்டவர் அந்த இறங்கி வந்து தினகரனோடு சொல்லுகிறார், என் மகனே, சாத்தான் வந்து சவால் விட்டான் உன்னை குறித்து, நான் அதை ஏற்றுக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டதுனால நான் அனுமதி கொடுத்தேன், அவனுக்கு ஒரு அனுமதி கொடுத்தேன் உன் மகளை எடுத்து கொள்வதற்கு. நீ சோர்ந்து போக மாட்ட, என்னை மறுதளிக்க மாட்ட, நீ முன்ன விட அதிகமா என் நாமத்தை மகிமைப்படுத்த ஊழியம் செய்வ அப்படின்னு சவால் விட்டு இருக்கிறேன். உன்னை குறித்து நான் சாத்தாடத்துல சவால் விட்டு இருக்கிறேன். அதனாலதான் உனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டது, இந்த மரணம், இந்த இழப்பை நீ சந்தித்தாய். நான் உன்னை நம்புகிறேன், என் மகனை, உன்னை நான் நம்புகிறேன், இனி நீ என்னை வெட்கப்பட விட மாட்டாய் என்று உன்னை நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில தான் நான் சவால் விட்டேன். அந்த வார்த்தை கேட்ட உடனே பிரதர் தினகரன் அவங்க கண்ணீரோடு சொன்னாங்க, ஆண்டவரே, உம்மை நான் அவமானப்பட விட மாட்டேன், சாத்தான் ஜெயிக்க விட மாட்டேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் முன்னிலும் அதிகமாக ஊழியம் செய்வேன், நீர் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், ஆசீர்வதிக்கிறவர், பாதுகாக்கிற தேவன் என்ற முன்னில் அதிகமாக நான் பிரசங்கம் பண்ணுவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஊழியத்தை நான் அதிகமாய் செய்வேன் என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டாங்க. அதன் பிறகுதான் அவங்க திடன் பெற்று எழும்பி மறுபடியும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப ஏன் இந்த மரணம் நடக்கிறது, ஏன் இந்த இழப்பு வருகிறது? ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு காரியம் நடக்கிறது. சாத்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று தேவ பிள்ளைகளை குறித்து சவால் விடுகிறான், உத்தரவு கேட்கிறான்.
அவருடைய ஆண்டோடைய உத்தரவு இல்லாமல் தொட முடியாது. நல்லா அறிந்து கர்த்தருடைய உத்தரவு இல்லாமல் தொட முடியாது. நான் அதை விசுவாசிக்கிறேன். சாத்தான் என்னை தொடணும், எனக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கணும், எனக்கு அழிவு உண்டாக்கணுமானா பரலோகத்தின் அனுமதி இல்லாமல் செய்யவே முடியாது. என்னால் அவர் எனக்கு பாதுகாப்பு தருகிறார். நம்முடைய ஜெபம், நமக்காக மற்ற மக்கள் ஜெபிக்கிற ஜெபம் பாதுகாப்பான வேலியாக அது இருக்கிறது. அதை தாண்டி சாத்தானால வர முடியாது, மந்திரவாதத்தால வர முடியாது, பில்லி சூனியத்தால அதனால தான் எத்தனையோ பேர் மந்திரவாதம் பண்றாங்க, பில்லி சூனியம் பண்றாங்க. தொட முடியல, பாதிக்க முடியல. கொஞ்சம் மோதி பார்ப்பான், சில காரியத்தை ஆண்டவர் அனுமதிப்பார். இந்த அளவுக்கு போ, இதுக்கு மிஞ்சி போகாதுன்னு சொல்லி. நீங்க பாருங்களேன், சாத்தான் இப்போ தினகரன் ஜெயித்து மறுபடி சுவிசேஷத்தை அறிவித்து சாத்தானுக்கு அவமானத்தை கொண்டு வந்தாங்க, ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்றி நம்ம ஜெபிக்கும் போது எழுப்புதல் ஜெபிக்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி செய்கிறோம். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா, பின்னால் இருக்கிற காரியம் சாத்தானுக்கு சில சமயம் அனுமதி கொடுக்கப்படும். அவன் தந்திரமா போய் ஆண்டவரிடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுவான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஆனா யோபு பாருங்க, அதை ஜெயித்துட்டார். இப்போ தோத்துட்டானா, ஒரு முறை சாத்தான் தோத்துட்டான். இப்போ அவன் மறுதளிப்பான்னு சொல்றான், கர்த்தர் சொல்றார் மறுதளிக்க மாட்டான்னு சொல்றார். இப்போ அந்த எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. யோபு என்ன சொல்லுவான்னு பரலோகமும் கவனிக்கிறது, சாத்தானு கவனிக்கிறான். யோபு என்ன சொல்லுவான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம், பிசாசு அவமானப்பட்டு போனான், பரலோகமே ஆர்ப்பரித்து துதித்திருக்கும், சந்தோஷம் ஆண்டு சொல்லி இருப்பார். பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன், என் தாசனாக யோபை பற்றி எனக்கு தெரியும். அவன் மறுதளிக்க மாட்டான், குறை சொல்ல மாட்டான், எனக்கு தெரியும். இப்போ பிசாசு வெட்கப்பட்டானா, அவன் எத்தனை முறை தோத்தாலும் அவனுக்கு வெக்கமும் கிடையாது, அவமானமும் கிடையாது, திரும்ப 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 வந்து நிற்பான். பாருங்களேன், 2 அதிகாரம் 1 வசனம் பார்த்தா, பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது, தேவதூதர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க, சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற. இப்ப மறுபடியும் வந்திருக்கிறான். பின்னொரு நாள், முதல்ல தோத்து போயிட்டு அவமானப்பட்டு போனான், அதோட ஓடி போக வேண்டியதானே, திரும்ப வந்துட்டான். இதான் பிசாசு, திரும்ப 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 வருவான். நம்ம தான் சோர்ந்து போறாங்க, அவன் சோர்ந்தே போறதில்லை. தோத்தாலும் சோர்ந்து போறதே கிடையாது. அதனால நம்மளும் சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு என்னதான் பண்ணாலும் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்திடக்கூடாது, ஆண்டவருக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வந்துடக்கூடாது. சரியா? அதுதான் நம்ம இந்த சத்தியத்தில் அறிந்து கொள்ளணும். சாத்தான் மறைந்திருந்து செயல்படுகிறவன், தந்திரமாய் செயல்படுகிறவன், அதை நம்ம அறிந்து கொள்ளணும். இப்ப மறுபடியும் வர்றான். இப்ப வந்த உடனே கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியில் எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். மறுபடியும் அதே காரியம் சொல்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இப்ப எதுக்காக திருப்பி வந்திருக்கிறான்றதை கர்த்தர் அறிஞ்சிட்டார். மறுபடியும் யோபை குறித்து பேசத்தான் இவன் வந்திருக்கிறான் அப்படின்னு அறிந்து கொண்டதுனால ஆண்டவரை பேசுகிறார். என்ன சொல்றாரு, முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தானே, நீ தான் ஏவின, என்ன சவால் விட்ட, முகாந்தரமே இல்லை, ஒரு காரணம் இல்லை, அவன் தப்பே பண்ணல, பாவமே செய்யல, ஆனா அவனை நீ வேதனைப்படுத்தவும் அவனை நிர்மூலமாக்கும்படி என்னை நீ ஏவின. நான் சவாலை ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் அவன் இன்னும் தன்னுடைய உத்தமத்திலே உறுதியா நிற்கிறான். பாத்தியா? ஆண்டவர் சந்தோஷமா சொல்றார். பிசாசு தோல்வியை ஒத்துக்கவே மாட்டான். பார்த்துக்கிடுங்க, தோல்வியை ஒத்துக்கவே மாட்டான். பிசாசு இருக்கானே, தோத்து போனவன் தோல்வியை ஒத்துக்க மாட்டான். அவன் தான் ஜெயித்த மாதிரி பேசுவான். பார்த்தீங்களா, உலக நாடுகளே பாருங்களேன், சில லீடர்ஸ் எல்லாம் ஃப்ராட் பண்ணி ஏமாத்தி தாங்கள் வெற்றி பெற்றதாக, அங்கே அந்த தேர்தலை வெற்றி பெற்ற மக்கள் சப்போர்ட்லாம் எனக்கு தான் இருக்கிற மாதிரி வீரம் பேசுவான். நல்லா பார்த்தீங்கன்னா தோத்து போனவங்க, நிறைய சர்வாதிகாரி ஆட்சி பண்ணவெல்லாம் பாருங்களேன், நிறைய நாடுகள் அப்படிதான். உனக்கு உலகம் முழுதுமே இந்த மாதிரி ஃப்ராட்டுத்தனம் பண்றவங்க தான் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ஒத்துக்கவே மாட்டாங்க. பாருங்களேன், பேசுவாங்க பார்த்தீங்களா, இவன் லஞ்சம் வாங்கி இவன் மேல வழக்கு வச்சு பெரிய கேஸ் இருக்கும். ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா லஞ்ச வாங்கத்தை ஒழிப்போம் அப்படின்னு வீரமா பேசுவாங்க. அவன் வைக்கமே இருக்காரு. பார்த்துருக்கீங்களா நீங்க? அரசியல்வாதிகளுக்கு வைக்கமே இருக்காரு. அவன் ஊழல் பண்ணி ஃப்ராட்டுத்தனம் பண்ணி கோடிக்கணக்கை சொத்து வச்சு அது கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். அங்க மாட்டிக்கிட்டு முழிப்பான், அதுக்கு அடிமையா இருப்பான். ஆனா மேடையில பேசும்போது பார்த்தா, நான் வந்துட்டா எல்லாம் ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை இவன் லஞ்சம் வாங்கி ஃப்ராட்டுத்தனம் பண்ணி தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ஆனா அதை பற்றி பேச வைக்கமே இருக்க. ஏன்னா அதான் சாத்தானுடைய சுபாவம், வைக்கமே பட மாட்டான். பார்த்துக்கிட்டு எதனா பார்க்குறான் பாருங்க, பிசாசுக்கு வைக்கமே கிடையாது. அவன் ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் அவன் ஜெயித்த மாதிரி தான் பேசுவான்.
இதுதான் அவனுடைய தோத்தால் தோல்வியை ஒத்துக்க மாட்டான். அதனால தான் சாத்தான் பாருங்களேன், சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உமது கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உமை தூஷிக்கானோ பாரும். மறுபடியும் சவால் விடுறான். சொத்துக்களை எடுத்துட்டீங்க, பிள்ளைகள் எடுத்துட்டீங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டான். அவனுடைய சரீரத்தை தொட்டா, சரீரத்துல வேதனை வந்துட்டா எந்த மனிதனை மறுதளிச்சிருவான். எலும்பையும் சதையும் தொட்டா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் தூண்டுறான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். எதுக்கு? சோதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. அவனுடைய ஜீவனை உன்னால் எடுக்க முடியாது, நீ தொடக்கூடாது. சரீரத்தை தாக்கலாம், அவனுடைய ஜீவனை உயிர் எடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு வரையறை கொடுக்கிறார். சாத்தானை அனுமதிச்சாலும் தேவன் ஒரு வரையறை கொடுத்து தான் அனுமதிப்பார். எந்த அளவு நம்மளை தாக்கலாம், எந்த அளவு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து பிரச்சனை உண்டாக்கி நமக்கு விரோதமாய் காரியம் செய்யலான்னு. அதனால அதான் என்னுடைய விசுவாசம். அதனால தான் நம்ம பயப்பட, கர்த்தரை அனுமதிக்கிற அவ்வளவுதான் அவனால வர முடியும். அது வரைக்கும் வரட்டுமே, வந்து பார்க்கட்டுமே, நம்ம அதுக்கு மத்தியில கர்த்தரை துதிச்சு கொண்டே இருப்போம், அவ்வளவுதான். அது சொல்லுவான், 4 பேரை வச்சு யூடியூப்ல நான் திட்டுனா இவன் பேசுறது அடங்கிரும், எழுப்பலை பத்தி பேச மாட்டான், ஆண்டவரை பத்தி பேச மாட்டான், முடங்கி போயிடுவான். சரி பேச வை, அவன் அதான் பேச வைக்கிறான். ஃப்ராடுத்தனம் பண்றவங்களையும் பரிகாசக்காரர்கள் பைபிள் இருக்குல்ல, அதெல்லாம் பிசாசுடைய சுபாவம். சகோதரர்கள் மீது குற்றம் சாட்டுவது, பரிகாசம் பண்ணுவது, ஆவிக்குரிய காரியம், இதெல்லாம் வசனத்தை வச்சு பரிகாசம் பண்ணதெல்லாம் பிசாசின் சுபாவம். பேச வச்சிருவான். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டல, என்ன வேணாலும் பேசுப்பா, என்ன வேணாலும் திட்டுப்பா, நான் ஜம்மணி கொண்டே இருப்பேன், எழுப்புதலை பார்ப்பேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன்னு செஞ்சுக்கிட்டே வச்சிருக்கிறார்ல அவருக்கு. இதெல்லாம் பிசாசு பண்ணுகிற ஒரு விஷயம். அது பிசாசு தான் அந்த ஆட்களை எழுப்பி செய்ய வைப்பது. பாருங்க, வந்து நிற்கிறான்ல சாத்தான், வந்து நிற்கிறான்ல, சொல்றான்ல, சரீரத்தை தாக்கிட்டா உமா மறுதளிச்சிருவான். கர்த்தர் உடனே சொல்ற, ஓகே, ஜீவனை தொடாத, ஒரு லிமிட், அவ்வளவுதான், அதுக்கு மேல போக முடியாது. கர்த்தர் செக் வச்சிருவார். இப்போ சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருட்களால் அவனை வாதித்தான். யார் வாதித்தது? சாத்தான். எப்படி ஒரு தேவ மனுஷனை தொட முடியும்? கர்த்தரை அனுமதிச்சிட்டார். எதை அறிந்து கொள்ளணும்? கர்த்தர் அனுமதி இல்லாம தொட முடியாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாம வியாதியை கொண்டு வர முடியாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒரு நஷ்டத்தை, இழப்ப, பிரச்சனையை சாத்தான் கொண்டு வர முடியாது. கர்த்தர் வேலி வச்சிருக்கிறார்ல, அதை தாண்டிலாம் வர முடியாது. கர்த்தரை அனுமதிச்சாதான். அவர் வந்து எந்த அளவு அனுமதிக்கிறார் அந்த அளவு தான் சாத்தானால வர முடியும். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால என்ன போராட்டம் வரட்டும், நிந்தை, நெருக்கம், உபத்திரவம் எது வரட்டும், சோர்ந்து போகாதுங்க, டிப்ரெஷன் ஆயிட்டுன்னு சொல்லாதுங்க. தேவ பிள்ளைகளுடைய வாயில இந்த வார்த்தைலாம் வரக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆண்டவரை துதிக்க பழகுங்க. கர்த்தருக்கு தெரியாம எதுவும் நடக்கல, கர்த்தருக்கு தெரியாம எதுவும் வரல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துதிக்க ஆரம்பிங்க. பிசாசு வெட்கப்பட்டு போவான். அவன் நம்மை வைத்து இயேசுவை அவமானப்படுத்த விரும்பி தான் போராட்டத்தை கொண்டு வருகிறான். நம்மை வைத்து இயேசுவுக்கு துக்கத்தை கொண்டவன் அவமானப்படுத்த செய்யறான். நீங்க அவனை எதிர்த்து நீங்க தைரியமா நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி பிசாசு அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி பண்ணாரு, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு என்ன இப்படி நடந்துச்சு, இது பேச நான் சாத்தான் கைத்தட்டி சரிப்பா, ஓ வந்துட்டே மாத்தி பாத்திட்டீங்க, பாத்தீங்க ஆண்டவர் இப்படிதான் அப்படின்னு சொல்லி இயேசுக்கு அவமானத்தை கொடுக்காருங்க. என்ன நடந்தால் என் கர்த்தருக்கு தெரியாம எதுவும் எனக்கு நடக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஆண்டவரை துதிங்க, பரலோக சந்தோஷப்படும், ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவா, சாத்தான் வெட்கப்பட்டு போவான். இதுல தான் கவனம் செலுத்தணும். சாத்தானை நீங்க ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? தந்திரத்தை அறிந்து கொண்டு நீங்க ஜெயிக்கணும். நீங்க பாருங்க, சாத்தான் இப்படிலாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு வருவானா? லூக்கா எழுதின சுவிசேஷம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவர் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல சொன்னதுங்க அப்படி சொல்லி, பழைய ஏற்பாட்டுல சொன்னதுல பல காரியங்கள் புதிய ஏற்பாட்டுக்கும் பொருந்தும். இப்ப வரைக்கும் உள்ளதற்கும் சில காரியம் பொருந்தாது. அது வந்து யூத மக்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு கொடுத்த காரியம் நம்ம அறிந்து கொள்வதற்கு நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல நாமும் அறிந்து அதன்படி வாழணும்னு பல சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை அறிந்து கொள்ளணும். புதிய ஏற்பாட்டுல எங்க இருக்கு அப்படின்னா இருக்குது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31, 32 வசனம் பாருங்க. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு காலம் நெருங்கி வந்த போது ஆண்டவர் வந்து தன் சீஷரோட கூட பேசும்போது என்ன சொல்றார்? 31, 32, பின்னும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அல்ல பாருங்க, வசனத்துல இருக்கு.
இயேசுவோடு கூட சீஷர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. படகை விட்டுட்டாங்க, வேலையை விட்டுட்டாங்க, குடும்பத்தை விட்டு இயேசுவோட 3.5 ஆண்டு காலம் பிரயாணப்படுறாங்க. இவங்களை வச்சுதான் உலக எழுப்புதலுக்கு சுவிசேஷமயமாக்குவதற்கு தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். சாத்தான் இதெல்லாம் பார்க்கறான், இயேசுவை குறிவைத்து தாக்கி பார்க்கறான், அவருக்கு விரோதமான ஆட்களை எழுப்புகிறான், மதவாதிகளை எழுப்புகிறான், அவரை திட்டுகிறாங்க. என்ன செஞ்சாலும் குறை சொல்றாங்க, அற்புதம் செஞ்சா குறை, பேசினா குறை, என்ன செஞ்சாலும் குறை சொல்லி இயேசுவை குற்றப்படுத்தி அவரை மனமடிவாக்கணும், அவரை டிப்ரெஷனுக்கு கொண்டு வந்து ட்ரை பண்றாங்க. எல்லாத்தையும் அவர் ஜெயித்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். இப்ப பாக்குறாங்க, இயேசுவோடு கூட இருக்கிற ஆட்களை பாருங்க, அவங்கள வச்சு இயேசு வந்து தனிமைப்படுத்தி அவரை டிப்ரெஷனுக்குள்ள ஆக்கிடலாம், முடைக்கிடலான்னு சொல்லி உடனே அவன் வந்து கர்த்தர்கிட்ட திருப்பி பேசுறான், இயேசுகிட்ட திருப்பி பேசுறான் சாத்தான். 12 பேரை கூட வச்சிருக்கீங்களா, அந்த தைரியத்துல தானே நீங்க சிலுவையை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகறீங்க. 12 பேர் கூட இருக்காங்களா, அவங்க துணை இல்லாம உங்களால முடியுமா? அவ்வளவு பேரும் ஓடி போயிடுவான். நீங்க அவரை நம்பி கொண்டு இருக்கீங்க. இல்ல நான் தெரிந்து கொண்டவங்க, எங்க பிதா தெரிந்து கொண்டவங்க 12 பேரும், அவங்க ஓடலாம் மாட்டாங்க, அவங்க சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. நீங்க தான் சொல்லணும், நம்பி கொண்டிருக்கணும். இவங்களை என்கிட்ட விட்டு பாருங்க, ஒரு நாள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். ஓடிடுவானுங்க, மறுதளிச்சிருவாங்க. பேதுரெல்லாம் சவால் விடுறாருல, பரலோகத்துல இருந்து வெளிப்பாடு வந்ததுன்னு உங்க வீட்டு ஓடி போயிடுவான். ஐயா அவ்வளவுதான், திரும்பி வரவே மாட்டான். இயேசு சொல்றாரு, இல்ல அவங்கெல்லாம் ஓட மாட்டாங்க, என் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க, உலகெல்லாம் போவாங்க, எனக்காக உயிரையே கொடுக்க அர்ப்பணித்து வந்தவங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சவால் விடுறான். இப்போ ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொண்டார். சரி, அவங்கள வந்து நான் சோதிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆண்டவர் பெர்மிஷன் வாங்குறான். நீங்க பாரு, உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்ட கர்த்தரிடத்துல பெர்மிஷன் வாங்கி தான் நடக்கிறாரு. கெத்செமனே தோட்டத்தில் அதான் நடக்கிறார். எல்லாம் விட்டு ஓடி போறாங்க, அதான் நடக்கிறாரு. அதுல சாத்தானுடைய குறி யார் மேல அதிகமா? பேதுரு மேலதான் குறி. ஏன்னா அவனை வச்சுதான் சபையை கட்டுவேன்றார் ஆண்டவர். உன்னை கொண்டு இந்த காரியத்தை செய்வேன், உன் மூலமாய் செய்வேன். அவன் தான் மூத்த ஒரு அப்போஸ்தலன். அதனால அவனை வச்சுதான் நிறைய திட்டங்களை கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறது சாத்தானுக்கு தெரியும். அதனால சாத்தான் வந்து தான் பேதுருவை தான் டார்கெட் பண்றான். எல்லாரையும் அவன் குறி வச்சாலும் பேதுரு மேலதான் அவனுடைய குறி இருக்கிறாரு. அதனால இப்போ கர்த்தர் என்ன சொல்ற, சீமோனே அவன்கிட்ட தான், பேதுருகிட்ட தான் பேசுறாரு ஆண்டவர். இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், பெர்மிஷன் கேட்டுக்கிட்டான். என்கிட்ட விடுங்க, இவன் எவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கிறான், விசுவாசிக்கிறான், நான் காமிக்கிறேன். இவங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்ல, இல்லை நான் அவனை நம்புறேன், என் கூட 3 வருஷம் இருந்திருக்கிறாங்க, என்னை நேசிக்கிறாங்க, அவங்க வந்து நான் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவாங்க, இல்லை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு உத்தரவு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டாரான். ஓகே, இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது, பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்றார். இதில் தான் கவனிக்கணும். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுருவுக்காக இயேசு வேண்டிக் கொள்றார். இந்த சோதனை வரப்போது, சாத்தான் உள்ள நுழைகிறான். சாத்தான் வந்து தந்திரமாய் ஒரு பெரிய சோதனை கொண்டு வர போகிறான். விசுவாசம் ஒளிந்து போக கூடாது, அதான் முக்கியம். உன் விசுவாசம் ஒளிந்து பாருங்க, யோபு அவ்வளவு சோதிக்கப்பட்ட போதில் கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்தை விட்டு விடவில்லை. அவர் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிவேன், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு சொல்ற, அங்கதான் பிசாசுக்கு அடி விழுகிறாரு. சாத்தான் சோதிப்பது எங்கதான்? நீங்க அவரை மறுதலிக்கணும், அவனை இயேசுக்கு மறுதலிக்கணும்ன்றதான் சாத்தானுடைய எதிர்பார்ப்பு. நீங்க சொல்ல, என் இயேசு நல்லவர், நன்மை செய்கிறவர், உயிரோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், அதை சொல்ல 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 பிசாசுக்கு வெட்கம், பிசாசுக்கு அவமானம், பிசாசுக்கு அடி விழும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க அப்படிதான் பிசாசை ஜெயிக்கணும். இங்க பாருங்க, ஆண்டவருடனே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். அதனால தான் உபத்திரப்படுறவங்களுக்கு நம்ம என்ன வேண்டிக் கொள்ளணும், விசுவாசத்தை அவங்க விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதியா இருக்குன்னு ஜெபிக்கணும். நைஜீரியாவில் கிறிஸ்தவங்க கொல்லப்படுறாங்க, வட கொரியாவில் கிறிஸ்தவங்க ஜெயிலில் சித்திரவதை பண்ணப்படுறாங்க, இது மாதிரி சீனாவில் கிறிஸ்தவங்க கொல்லப்படுறாங்க, பல தேசங்களில் கிறிஸ்தவங்களுக்கு அவமானம், கொல்லப்படுறாங்க, ரத்த சிந்துறாங்க, பாடுபடுறாங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கணும்? மணிப்பூர்ல போடப்பட்ட போது என்ன ஜெபம்? விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஜெபிக்கணும். அதான் இயேசு கற்றுக் கொடுத்தாரு. விசுவாசத்தை மட்டும் அவங்க விட்டுறக்கூடாது. ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம், ஆண்டவரை மறுதலிச்சு போயிடக்கூடாது. விசுவாசத்தை விட்டுவிட இந்த ஜெபத்தினாலதான் பேதுரு காப்பாற்றப்படுகிறார். அதனால்தான் பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலிச்ச போதிலும் அவர் மனம் கசந்து அழுத மனம் திரும்ப என்ன காரணம்? இயேசுவனுடைய ஜெபம். அதனாலதான் நாம ஜெபிக்கணும் 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 சொல்றோம். ஆனா சில சோம்பேறி ஊழியக்காரங்களுக்கு ஜெபத்தை பெற்ற உணர்வே இல்லை.
அது பிசாசு பயன்படுத்துகிற பாத்திரமா சில ஊழியர்கள் மாறி போயிட்டாங்க. ஜெபம் தேவையில்லை, ஜெபம் தேவையில்லை. இயேசுவே சொல்றாரு, உனக்காக நான் ஜெபிக்கிறேன் பேதுரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. இதெல்லாம் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த பாடம். அதனால்தான் உபத்திரப்படுற கிறிஸ்தவங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அவங்க விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது, பலப்படுத்த, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். புரிஞ்சதா? அதனால நீங்களும் விசுவாசத்துல உறுதியா, உங்க விசுவாசத்தை தான் பிசாசு டச் பண்ணுவான். ஆண்டவரை மறுதலிக்க. அதனால்தான் அவர் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. கடைசி காலத்துல வரக்கூடிய போராட்டமே விசுவாச போராட்டம் தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பத்திரிகையில வாக்குத்தத்த செய்தி எழுது, விசுவாசிகளை பலப்படுத்தி விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். அதனாலதான் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் அற்புத அடையாளங்களை சொல்லி மக்களை உற்சாகப்படுத்தி விசுவாசத்துல நிலைநிறுத்து. கர்த்தர் சொன்னதுனாலதான் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா கடைசி காலத்துல வரக்கூடிய போராட்டமே விசுவாச போராட்டம். விசுவாசத்துலதான் சாத்தான் கை வைப்பான். மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அங்கதான் பிசாசு கை வைப்பான். இதைத்தான் அறிந்து கொள்ளணும். இந்த சாத்தானுடைய தந்திரத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா அவனை ஜெயித்து விடலாம். இப்ப ஆண்டவர் வேண்டிக்க இயேசுவே சொல்றார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அதே ஆண்டவர் சொல்றார். பேதுரு தான் முன்னால வைக்கிறார், நீ தான் பேதுரு, உனக்காக வேண்டிக் கொண்ட, நீ பாதுகாக்கப்படுவ, நீ உன் சகோதரர்கள் உடன் இருக்கிற எல்லாரையும் ஸ்திரப்படுத்து. அதனால தான் பேதுரு தான் லீட் பண்றாரு எல்லாரையும். அப்போஸ்தலர் நடபடியில பாருங்க, எல்லாரையும் தைரியப்படுத்தி லீட் படுத்தி கொண்டு போகிறார். 1 பேதுரு தான் முதலாவது எழுதின புஸ்தகம். அவர் தான் எழுதுகிறார். உபத்திரவ காலம், ரோமர்களால் உபத்திரவம் சபைக்கு வந்தபோது முதல் புஸ்தகமே அவர் எழுதுகிற கடிதமே உபத்திரவப்படுவது நல்லது, உபத்திரத்தின் வழியா தான் போகணும், பயப்படாதங்கன்னு தைரியப்படுத்த உபத்திரவப்படுகிற கிறிஸ்தவங்களுக்கு எழுதினதான் 1 பேதுரு. அதுதான் முதலாவது எழுதின கடிதமே. அப்ப இதெல்லாம் வேதத்தின் சத்தியம். அப்ப இந்த கடைசி காலத்துல போராட்ட உபத்திரவத்திற்கு ஆண்டவர் சில சமயத்துல அனுமதி கொடுக்கலாம். மோகலாசர் கையில கொடுங்க, நான் ஒரு சொல்ல வச்சு புடைச்சு எடுக்கிறேன்னா சரி பார்த்துக்கன்னு சொல்லுவார் ஆண்டவர். அந்த பாடு வழியா போய் தான் ஆகணும். அந்த உபத்திரத்தின் அதுக்குதான் நான் கடந்து வந்த பாதை. இப்ப கண்டு இதை விட பயங்கரமான அவமான நிந்தைகளை கடந்து வர ஆண்டவர் நடத்தினார். ஆண்டவர் நான் சோர்ந்து போக ஆண்டவர் விடல. எனக்காக இயேசு விண்ணப்பம் பண்ணி இருப்பார். என் விசுவாசம் ஒளிந்தரக்கூடாது. எத்தனை பேர் இப்போ லட்சக்கணக்கான மக்களுடைய ஜெபம் என்னை பலப்படுத்துகிறது. உங்களுடைய ஜெபம்லாம் என்னை தாங்குகிறது. அதனால சாத்தான் இத்தனை போராட்டம் கொண்டு வந்தாலும் தைரியமாய் முன்னேறி செல்ல முடிகிறாரு. அப்ப சாத்தான் தந்திரமா தான் வருவான். அவன் கர்த்தரிடத்துல போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வருவான் உங்களை சோதிக்க. நான் அதுக்கு அப்படி பெரிய ஆளா நினைக்காதங்க. நீங்க சாட்சியா இருக்கீங்கல்ல, வேலை செய்யற அதை கெடுக்கிறதுக்கு அவன் உத்தரவு வாங்கிட்டு வருவான். உங்க வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுக்க, ஒரு போராட்டத்தை கொண்டு வர, வியாதியை கொண்டு வர, நெருக்கத்தை கொண்டு வர, நஷ்டத்தை கொண்டு வர உத்தரவு வாங்கிட்டு வருவான். நீங்க அதை புரிந்து கொண்டு துதிக்க பழகுங்க. எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாத்தான் தோல்வி அடைவான். இழந்து போனதெல்லாம் 2 மடங்கு பெற்றுக்கொள்வீங்க. நீங்க அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல உயர்த்தப்படுவீங்க. ஆண்டவர் இயேசு பேதுருக்காய் ஜெபிச்சதுனால அவர் மனம் கசந்து அழுத மனம் திரும்பி மறுபடியும் கர்த்தருக்கு எழுந்து பிரகாசிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. காரணம் இயேசுடைய ஜெபம். அதனால தான் நாம இப்படி ஜெபிக்கணும். அதனால இந்த நாள்ல யோசித்து பாருங்க, சாத்தானுடைய தந்திரங்களை குறைத்து ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நேரடியா பிசாசு மோதுவான். அவனால நம்ம தொட முடியல, டச் பண்ண முடியல, சேதப்படுத்த முடியலன்னா கர்த்தரிடத்துல போய் உத்தரவு வாங்கி கொண்டு வருவான். ஆண்டவர் சில சமயத்துல நம்மீது வைத்த நம்பிக்கையில அதுக்காக தினமும் அவனால சோதிக்க முடியாது. 1 முறை 2 முறை அவ்வளவுதான். அதுக்கு பிறகு யோபுடைய வாழ்க்கையில சாத்தானுக்கு இடமே இல்லை. அவ்வளவுதான், கெட் அவுட், இதுக்கு மேல வராத. 2 முறை சோதிச்சாச்சு, என் பையன் மகன் ஜெயிச்சுதான், இதுக்கு மேல பக்கமே வராதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு சாத்தான் அனுமதிக்கலையே ஆண்டவர். அதனால அவ்வளவுதான், ஒரு குறிப்பிட்ட. அதனால டெய்லி பிசாசு வந்துகிட்டே இருப்பான், செய்து சோதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். அப்படிலாம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். அதனால பயந்துராதுங்க, தைரியமா இருங்க. இந்த நாள்ல சொல்ல, இன்னைக்கு அதனாலதான் எனக்கு இந்த போராட்டமா, நான் இவ்வளவு ஜெபிச்சும் கர்த்தரோடு இருந்து ஏன் எனக்கு இந்த போராட்டம், இந்த நெருக்கனை கலங்கி கொண்டு இருந்தேன், பின்னால சாத்தான் இவ்வளவு தந்திரமா செய்யறானா, இனி நான் முறுமுறுக்க மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தரை துதிப்பேன். துதிக்க ஆரம்பிங்க, ஜெயிச்சிருவீங்க. சாத்தான் தோத்துருவான், இழந்து போனதை திரும்ப பெறுவீங்க. சூழ்நிலையை நீங்க துதிக்க ஆரம்பிச்சோன்னு அட்மாஸ்பியரே மாறிடும். இப்ப இருக்கிற போராட்டம் எல்லாம் விலகிறோம். அதுக்குதான் ஆண்டவர் காத்துக்கொண்டு